சுவையான சமையல் குறிப்பு ஒன்றை நாங்கள் காலை வேளையில் பார்த்திருந்தோம். இந்த காலை பொழுதில் மிக பலனுள்ள பல விடயங்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வீட்டிலுள்ள மங்கையர்களுக்காக பெண்களுக்காக சமையல் குறிப்பை தந்திருந்தோம். அடுத்ததாக பொதுவாக எல்லோருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு விடயத்தை, மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து நாங்கள் பேச போகின்றோம். அதாவது மனிதனுக்கு பல் என்பது மிகவும் முக்கியம் என்பார்கள். பல் போனால் சொல் போச்சு என்பார்கள். அது அந்த வகையில் பேசுவதற்கு, தொடர்பாடலை மேற்கொள்வதற்கு இந்த பல் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாம் உண்ணும் உணவை நன்றாக மென்று அரைத்து உள்ளே அனுப்பும் பொழுது அது செரிமானம் அடைகிறது. செரிமானம் நன்றாக இருந்தால் மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான் என்பதும் உண்மையான ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, முகத்திற்கு பொலிவை தருவதும் முகத்திற்கு அழகை தருவதும் அதே போல சிறப்பாக பேசுவதற்கும் பல் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. இந்த வாய் மனித உடலின் நுழைவாயிலாக இருக்கின்றது. அந்த வாயை நாங்கள் சுத்தமாக வைத்து கொண்டால் உடலுக்குள் பிரச்சனைகள், சிக்கல்கள், நோய்கள் இல்லாமல் போகும். அது மாறாக நடந்தால், அதாவது முறையாக நாங்கள் பேணாவிட்டால் இந்த வாயை நமது நோய்களின் நுழைவாயிலாக அமையும். ஆகவே மிக முக்கியமான ஒரு பகுதி குறித்து தான் இன்றைய காலை பொழுதில் நாங்கள் பேசப் போகின்றோம். அதற்காக கலையகம் வந்திருக்கின்றார். விசேட பல் தொடர்பான விசேட வைத்திய நிபுணரும் அதே போல பல் அலங்கார நிபுணரும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடத்தின் முன்னாள் விரிவுரையாளருமான டாக்டர் விஜயகுமார் அவர்கள் கலையகம் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆமாம் டாக்டர், இந்த பல் குறித்து பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். பல் மிக முக்கியமானது. பல் மிக முக்கியமானது, எல்லா விடயங்களிலும் அடிப்படையாக இருக்கின்றது இந்த பல். இந்த வாயில் நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த வாயில் தான் மனிதனின் நோய்களுக்கு நுழைவாயிலாக அமைகிறது. ஆகவே இந்த வாயிலை நாங்கள் பயன்படுத்த வேண்டியது தலையான கடமை. வாய்களில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் அல்லது நோய் நிலைமைகள் என்னென்ன டாக்டர்? ரைட். முக்கியமாக நீங்கள் இந்த வாயுடைய முக்கியமான விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதுபடினாலே நாங்கள் இந்த சிறு பிள்ளைகளிலே அவருடைய பற்கள் முளைக்கின்றது. அந்த பல் முளைக்கும் தொடக்கத்தில் இருந்து நாங்கள் அந்த பற்களை சரியாக நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுபடினாலே அந்த சிறுவருடைய பல்லை பாதுகாக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. அதே மாதிரி அந்த பற்கள் விழுந்து அதுக்கு பிறகு நிரந்தர பற்களும் பெரியாக்களுக்கு வந்திருக்கும். அதுபடினாலே இது பல் சம்பந்தமான முக்கியமான பிரச்சனைகளை நாங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது பல் சூத்தை. அது முக்கியமாக அது அதிகமாக இனிப்பு பண்டங்கள் சாப்பிடுவதனாலே தான் அந்த பற்களுடைய சூத்தை பல் உருவாகின்றது. ரெண்டாவது வருத்தம் இந்த முரசு வருத்தம் என்று சொல்வது. பற்களை ஒழுங்காக வடிவாக ப்ரஷ் பண்ணாமல், அதாவது துருகையினால் வடிவாக அதை சுத்தப்படுத்தாமல் இருந்தால் அது முரசை சுற்றி நோய்கள் வருவதற்கான காரணங்களும் இருக்கின்றன. அதுபடியில் அது ரெண்டாவது வருத்தம். அதை விட்டு முக்கியமாக சில புண்கள் வரக்கூடிய வருத்தங்களும் இருக்கின்றது. அதைவிட வெத்திலை போன்ற அதுகள் சாப்பிடும் பொழுது இந்த புற்றுநோய் நோய்களும் வரக்கூடிய காரணங்களும் உண்டு. ஆமாம் டாக்டர், இப்பொழுது இந்த சிறுவர் பல், அதாவது 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பார்கள். 5இல் வளைந்தால், அதாவது சிறு பராயம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையும் என்பார்கள். ஆகவே இந்த பற்சுகாதாரத்தை பொறுத்தளவில் ஆரம்ப பருவநிலை, அதாவது சிறுவர் பராயத்தில் பற்களை மிகச்சிறப்பாக பேண வேண்டியது தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த சிறுவர்கள் இந்த பற்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அந்த குறிப்பாக பல விடயங்களை கூறியிருந்தீர்கள். அந்த நோய் நிலைமைகள் வராமல் இருப்பதற்கு அடிப்படையாக என்னென்ன விடயங்களை நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும்? சரி, முக்கியமாக நாங்கள் என்ற பிரச்சனை வருமென்றது முதல் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த படங்களை பார்த்தால் அடுத்த படத்தை பார்த்தால் இதை விளங்கப்படுத்தி சொல்ல, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட்டு பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவருடைய பற்களை மிகவும் சுத்தமான முறையில் வைத்தபடியினால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா சகல பால் பல்லுகளும் முளைத்து அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள். அதனுடையினால் இப்படியான பற்களை தான் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். சரி, இப்போ இந்த பற்களில் என்னென்ன பிரச்சனை வருமானு பார்ப்போம். அடுத்த படத்தில் பார்க்கலாம். அடுத்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரியவர்கள் அந்த பற்களை அழகாக வைத்திருந்தார்னு சொன்னால் அவருடைய பற்கள் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ அடுத்த படத்தில் நாங்கள் பார்த்தா
இது படங்கள் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த நடிகைகள் இப்போ முக்கியமாக அவர்களோட பற்களை மிகவும் அளவாக இருப்பதற்காக பல் வைத்தியரிடம் சென்று அவரோட அந்த சிறு வயதிலிருந்தே அவர்கள் பற்களை மிகவும் பாதுகாத்து அவர்கள் பற்களை அழகாக வைத்திருப்பார்கள். அடுத்த படம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் பல்லுடைய சாதாரண அமைப்பு. இந்த பல்லுடைய மேல் பக்கம் இருக்கிறது மிகவும் கடுமையான பாகம் மிளிரி என்று சொல்வார்கள், பல் மிளிரி. அதுக்கப்புறம் பல் மிளிரி, அதுக்கு பிறகு பல் மச்சை இருக்கின்றது, அது கொஞ்சம் கூசுறக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதுக்கு பிறகு பல் மச்சை, அதுக்குள்ளே தான் அந்த நரம்புகள் இரத்த குழாய்கள் எல்லாம் வருவது. அதுதான் மிகவும் மிகவும் முக்கியமான வலி தரக்கூடிய இடங்கள். இப்போ இப்படியான இதுதான் இந்த நல்ல பற்களுடைய அமைப்பு. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறு பிள்ளைகளுக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் அமைப்பு 20 பற்கள் வந்திருக்கும் பால் பற்கள். முக்கியமாக 6 மாதத்தில் முளைக்க தொடங்கி ஒரு 18-24 மாதங்களில் அந்த பற்கள் எல்லாம் சவல பற்களும் ஒழுங்காக வந்திருக்கும். சரி, அடுத்த படத்தில் இந்த பற்கள் இந்த பிள்ளைகள் குறைந்த இந்த தாய்மார்களுடைய முக்கியமான இந்த 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 படத்தில் வந்து நான் அதிக முக்கியமாக இந்த தாய்மார்களுக்கு இந்த பணிவிடையை கொடுக்க வேண்டும். அது அடுத்த படத்தை போடுங்கள். முக்கியமாக இந்த பிள்ளைகள் பிறந்தவுடனே அவர்கள் பால் கொடுக்க தொடங்குவார்கள். பால் கொடுப்பது மட்டுமில்லை, சில காலங்களுக்கு இப்போ தாய்ப்பால் நிப்பாட்டிய பிறகு புட்டிப்பால்களும் கொடுக்க தொடங்குவார்கள். இப்போ இந்த விதம் வந்து முக்கியமாக இருக்க வேண்டும் சொன்னால் இவர்கள் நித்திரை கொள்ளும் பொழுது இந்த பிள்ளைகளோட பற்கள் வந்த பிறகு பிள்ளைகள் நித்திரை கொள்ளும் பொழுது இரவில் நித்திரை கொள்ளும் பொழுது பால் கொடுப்பது தவறான விடயம். வேறொன்று சொன்னால் அந்த இரவிலே அந்த நித்திரை கொள்ளும்போது இந்த பிள்ளைகளுடைய அந்த வாய்க்குள்ளே இருக்கிற உமிழ்நீர் அந்த சுரப்புகள் எல்லாம் குறைவாக இருக்கும். அப்போ இந்த பாக்டீரியா இதில் பால் வந்து அந்த பற்களை சுற்றி வர படிந்திருக்கும். அதில் இருந்து வாய்க்குள்ள கிருமிகளினாலே அந்த அமிலத்தன்மை உண்டாகி அந்த பற்களை அரிக்கக்கூடிய முறையில் சுரக்கின்றது. அதோடைய இந்த இரவிலே தாய்ப்பால் சரி பொட்டிப்பால் இந்த சின்ன போத்தலில் பால் கொடுக்கறது கூட நீங்கள் அதை நித்திரை கொள்ளும் போதே எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்படியான பால் கொடுத்ததால் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சளான ஒரு படிவு வந்திருக்கின்றது. படிவு வந்து ஒரு மஞ்சளாக உடைந்திருக்கின்றது. அப்படி அந்த அதாவது சூத்தை இப்போ தான் தொடங்குகின்றது. இதை பார்த்தோட சொல்லலாம் இது பால் போத்தல் இரவிலே பால் போட்டு அடுத்து கொடுத்ததால் வருதுன்னு சொல்லி. அடுத்த படத்தில் நீங்கள் பார்த்தோன்னா இந்த பால் புட்டியில் நீங்கள் அதிகமாக சீனி போட்டு சீனியை போட்டு இன்னும் கொடுத்தால் அதுக்குரிய பாதிப்பு கூடவாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு பாலோட சேர்த்து இந்த பாலுக்கு நிறைய சீனி சம்மந்தம் இனிப்பு சம்மந்தமாக சீனி கூட்ட போகிறதுனால அந்த பாதிப்பு வந்து கூடவாக இருக்கின்றது. சரி, அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தொடர்ந்து நீங்கள் இப்படியே செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பற்களுடைய பாதிப்பு மிகவும் இதாக இருக்கும். அதாவது சின்ன பிள்ளைகள் இங்கே அந்த பல்லுகளை வந்த பிறகு முக்கியமான காரணம் அந்த இனிப்பு பண்டம் அது சாப்பிட்றது இனிப்பு பண்டம் சாப்பிடலான்னு சாப்பிடக்கூடாது சொல்லவில்லை. ஆனால் சாப்பிட்றதுக்குரிய டைம்கள் இருக்கின்றது. தன்னுடையனால இந்த இனிப்பு பண்டம் அந்த வாய்க்குள் போன உடல் அந்த பற்களை சுற்றி இந்த இது படிந்திருக்கும். அதை சுற்றி எங்களுடைய வாய்க்குள் நிறைய கிருமிகள் இருக்கின்றன. அந்த கிருமிகள் அந்த இனிப்பு பண்டத்தை உண்டு அமிலத்தை சுரக்கின்றது. இந்த அமிலம் தான் எங்களுடைய பற்களை கரைத்து இருக்கின்றது. நீங்கள் சிறுவர் பல் தொடர்பான ஒரு வைத்திய நிபுணராக இருக்கிறீர்கள். பொதுவான ஒரு பிரச்சனை இந்த பிள்ளைகளுக்கு இனிப்பை தவிர்க்க முடியாத ஒரு பண்டமாக இருக்கின்றது. பொதுவாக அநேகமாக அடம்பிடித்து வாங்கும் பிள்ளைகளாகவே தான் இருக்கின்றார்கள். அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி. அப்பொழுது இதை தவிர்க்க முடியாது. இந்த விடயத்தில் இப்போ நாங்கள் பல்லின் நெடுக்குவெட்டு முகம் பார்த்திருந்தோம். அங்கு அந்த எனாமல் மிகவும் உறுதியான உடலில் உள்ள மிகவும் உறுதியான ஒரு பகுதியாக அந்த எனாமல் கரைக்கப்ப அந்த எனாமலை கூட நீங்கள் சொன்னது போல் அந்த வாயில் சுரக்கும் அந்த அமிலம் என்ற அந்த கரைசல் அது அசிட் அதை கரைக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இதனை தடுப்பதற்கு அல்லது தவிர்ப்பதற்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும்? சரி, அடுத்த படத்தில் பார்ப்போம். அதில் வந்து எப்படி அந்த அந்த சூத்தை அரிப்பதற்கான விளக்க பதிலே அந்த அடுத்த படத்தில் இருக்கின்றது.
முக்கியமாக இதுதான் நிறைய அடுத்த படம். இது வந்து மிகவும் இனிப்பு பண்டங்கள் சாப்பிட்றதுனால் ஏற்பட்ட பல் இழப்பு. இந்த படங்களை நான் காட்டுறேன்னு சொன்னால் இந்த பொதுமக்கள் அதை பார்த்து கொள்ளாமல் இப்போ எப்படியான நிலைமை எப்படி இருக்கிறது சொல்லி. அடுத்த படத்தில் நீங்கள் கேட்ட கேள்வியின்படி இது வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு கடைசியாக இருக்கிற பல்லு. இதுதான் தொடக்கமாக இருக்கும். முதல்ல ஒரு கருப்பு புள்ளியாக வரும். அதான் அந்த மேலே இருக்கிற அந்த மிளிரியை கரைந்தவுடன் முதல் முறையாக வருவது ஒரு கருப்பு புள்ளி வந்து அதுக்கு பிறகு பெரிய கேவிட்டி மாதிரி ஓட்டை ஒன்று வந்து இருக்கும். அதான் இதுதான் முதலாவது முறையில் வந்துட்டுருக்கும். அடுத்த படம் இப்போ அந்த சூத்த பல்லு இன்னும் தொடர்ந்து போய்கொண்டிருந்தால் மிளிரியை தாக்க தொடங்கும். மிளிரியை தாக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு கூச்சம் வலி கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குகின்றது. இதுதான் அந்த பல்லுடைய அமைப்பு. இதுக்கு அடுத்த படத்தில் இந்த படத்தில் இந்த பிளாக் கருப்பா புள்ளி சொல்லியிருக்கு. அதாவது அந்த இடம் தான் அந்த மிளிரி வந்து தாக்கப்பட்டுருக்காது. மிளிரி கரைந்ததுனாலே அந்த இப்படியான நிலையில் அவர்களுக்கு ஒரு வலியோ எப்படி ஒன்றும் தெரியாது. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த சூத்தை மிளிரி பக்கத்துக்கு போய்விட்டது. அது அப்படி போயிருக்கும் பொழுது அடுத்த படம் மற்ற பக்கம் போயிட்டாங்க. அந்த மிளிரிக்கு போனோன்னு வலி சாதாரண வலி வர தொடங்கும். அதை தொடர்ந்து அந்த மச்சைக்குள் போன உடல் தான் வந்து தொடர்ந்து வலி எடுத்த தொடங்கும். அதையும் தொடர்ந்து இந்த மச்சையை தாண்டி உள்ளுக்கு போனால் அந்த பல்களுடைய வேறு அடிப்பக்கத்தில் போய் வலி எடுத்து அந்த சிதல்னு சொல்லுவாங்க. அது உருவாக தொடங்கும். உருவானோடு தான் அந்த பல் வலி கூடி சில நேரத்தில் முகத்தில் வீக்கம் கூட வரக்கூடிய முறையாலும் இருக்கின்றது. இதெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள். அடுத்த பல்லு ரைட். இதுதான் நான் இதில் காட்டியிருக்கேன்னு சொன்னால் இந்த கிருமிகள் கூட வாய்க்குள்ளே இருக்கிற கிருமிகளோட அமைப்பு. இது அந்த கிருமிகள் நிறைய கிருமிகள் என்பதை காட்டியிருக்கிறோம். அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் சரி. இப்போ இது நான் சொன்ன மாதிரி அந்த சில நேரத்தில் நாங்கள் சாப்பிட்டவுடன் எங்களோட பற்களுக்கு மேலாக ஒரு வெள்ளையான படிவு ஒன்று வரும். அந்த படிவு வந்து முக்கியமாக நாங்கள் அதை அதாவது பல்துருகை மூலம் அகற்ற வேண்டும். அதே நாங்கள் ஒரு நாளைக்கு 2 தரமாவது கிளீன் பண்ண சுத்தப்படுத்த ஒன்று சொல்கிறது. மறுபடினாலே அப்போ அந்த படிவு என்ன செய்யணும்னா அந்த படிவு அந்த முரசை சுற்றி இருக்கும் முடிச்சிருக்கும். இப்போ அந்த படிவில் நிறைய கிருமிகள் வந்து சேர்ந்த உடனே அதிலிருந்து ஒரு நச்சு பதார்த்தம் மாதிரி ஒரு பதார்த்தம் வெளிவரும். அது வந்து சுற்றி இருக்கிற அந்த முரசையும் அந்த அதையும் பாதிக்க தொடங்கும். அப்போது அப்படியான நிலைமையில தான் எங்களுக்கு தெரிய வரும். அந்த சில நேரம் ப்ரஷ் பண்ணும்போது ரத்தம் வரும்னு சொல்லுவார்கள். இல்லாட்டி கல்சியம் வந்து அதை சுற்றி வர படிய தொடங்கும். அது வடிவாக அகற்றி எடுக்காவிட்டார். இப்பொழுது டாக்டர் அந்த மிளிரி கரைவது ஒரு பிரச்சனை, மற்றது இந்த படிவுகள், இந்த கரை போன்ற படிவுகள் படிவது இன்னொரு பிரச்சனை. இந்த படிவுகள் படும் பொழுது அதற்கான சிகிச்சை இருக்கின்றதா? அந்த படிவுகளை என்ன மாதிரியான சிகிச்சை? அப்போ அதுதான் முதலாவது வந்து அப்போ சிகிச்சை முறைகள் வந்து அந்த படிவுகளை நாங்கள் இயந்திரத்தின் மூலம் அதை அகற்றி அதுக்கான பரிமுறைகள் செய்ய முடியும். அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர், இந்த கரை படிவது ஒரு குறிப்பிட்ட கால பகுதிகள் வன்மையாக படிந்துவிடும். அப்பொழுது ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் அந்த இயந்திரங்களை, அந்த நுட்பமான இயந்திரங்களை வெட்டி அகற்ற வேண்டிய ஒரு நிலை. எவ்வளவு காலப்பகுதி அந்த குறிப்பிட்ட? அது வந்து முக்கியமாக அதுதான் நான் சொன்னேன், அந்த அவர்கள் எப்படி அவர் பற்களை துலக்குறார்கள் என்பதை பொறுத்திருக்கு. அது ஒரு நாளைக்கு 2 முறை துலக்க வேண்டும். அதை தவறினால் என்ன நடக்கும்னு சொல்ல, அதை நான் சொன்ன வெள்ளைப்படிவில் இந்த கல்சியம் வாயுவில் இருக்கிற உமிழ்நீரில் நிறைய கல்சியம் இருக்கின்றது. அந்த கல்சியம் வந்து அது மேலே படிய தொடங்கும். படிந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையாக கொண்டு வரும். அது அந்த கடுமையான பீரியட் என்று அதாவது காலம், நீங்கள் கேட்குற காலம் அது ஒரு ஆட்களை பொறுத்தது. ஒருடைய ஆட்களுடைய அந்த பல்லை துலக்கிற முறையை பொறுத்தது. ஒழுங்காக துலக்கிட்டு வந்தால் படிவுகள் குறைவாக இருக்கும். அது சரியான முறையில் துலக்காமல் இருந்தால் அந்த படி வந்து விரைந்து கூடிக்கொண்டு வரும். இப்போ ஒரு கட்டத்தில் நாங்கள் அந்த மிஷினை போட்டு நான் எல்லாம் சுற்றி அகற்ற வேண்டும்.
டாக்டர், இப்பொழுது பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கும் மட்டும் இந்த பல் உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த பல்லில் படியும் படிவுகள், குறிப்பாக மாப்பொருளோ இனிப்பு பொருட்களோ படியும் பொழுது அந்த பாக்டீரியாக்களின் தாக்கம் வருகிறது. பொதுவான அடிப்படையில் 48 மணி நேரம் செல்லலாம் இந்த தாக்கம் ஏற்படுவதற்கு. அதனையும் தாண்டி அதற்கு அந்த நேர எண்ணிக்கை குறைவதற்கு நாங்கள் உண்ணும் உணவை பொறுத்திருக்கின்றது பொதுவாக. ஆகவே இந்த 2 முறை பல் துலக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது எவ்வாறு, எந்தெந்த காலப்பகுதியில்? அதாவது உதாரணமாக படுக்கைக்கு செல்லும்போது இரவு உணவு உண்ட பின் துலக்கிவிட்டு செல்வார்கள், காலையில் எழுந்து பல் விளக்குவார்கள். என்ன நடைமுறையில் நியமமான, அதாவது சரியான முறைமை என்ன டாக்டர்? நாங்கள் சரியான முறையில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பிட்ட பிறகும் மூன்று முறை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். அதனுடைய அது சில வேளையில் அது சரியான முறைக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனுடைய நாங்கள் 2 முறை காலையும் இரவுன்னு சொல்லியிருக்கிறோம். முக்கியமாக இந்த படிவுகள் வருகிறது சாப்பிட்ட பிறகுதான் இந்த படிவுகள் வருது. அது நாங்கள் இரவில் சொல்கிறது, இரவில் படுக்க போகிறதுக்கு முதல் நீங்கள் கட்டாயம் அதை பல்ல க்ளீன் பண்ண வேண்டும். என்னென்னு சொன்னால், இரவில் நீங்கள் நித்திரை கொள்ளும் பொழுது இப்போ வாய்க்குள்ளே நான் சொன்ன மாதிரி உமிழ்நீர் இருக்குது. உமிழ்நீர் இருந்தால் அதை கழுவி கொண்டிருக்கும், இந்த வார கிருமியில் கழுவி கொண்டிருக்கும். இரவு நித்திரையின் போது அந்த உமிழ்நீர் சுரப்பு குறைவாக இருக்கும். மறுபடியாக தான் நாங்கள் இரவில் கட்டாயம் நீங்கள் அதை ப்ரஷ் பண்ணணும். காலையில் நாங்கள் எங்களுடைய பழக்கம் காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணது தான் சரியான முறை. அந்த முறையில் தான் எங்களுக்கு பழக்கம் இருக்கின்றது. அதனால் அந்த டாக்டர் சரியான முறையை பார்க்கும்பொழுது சாப்பிட்ட பிறகுதான் கிளீன் பண்ணி அதை சுத்தப்படுத்தி அதில் உள்ள படிவுகள் எல்லாத்தையும் ஆட்டி விட்டுற வேண்டும். அதுதான் உண்மையில் பல்லை அந்த சுத்தப்படுத்த அந்த இடுக்குகளில் சிக்கி இருக்கும் அந்த துகள்களை அகற்றுவதுதான் பல் துலக்குவதில் உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. சரி டாக்டர், இப்பொழுது நீங்கள் அந்த காட்டிய படங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது பல்வரிசை கிரமமாக அமையவில்லை, முறையாக அமையாமல் அந்த ஒழுங்கற்ற முறையில் அமைந்திருந்தது. அதற்கு என்ன பிரதான காரணம் டாக்டர்? அதுக்கு அதாவது அவருடைய ஃபேமிலியல், அவர்களுடைய பரம்பரையில் இருக்கிறதுக்கான காரணம் இருக்கலாம். சில வேளைகளில் இன்னும் அந்த நிரந்தர பற்கள் நிரந்தர பற்கள் சில நேரம் நேரடியாக மேலுக்கு வந்துவிடும், முதலே வந்துவிடும். அதுபடினால அது அப்படியான பிரச்சனைகளும் இருக்கின்றது. அதனுடைய அந்த பற்களை சரியாக நாங்கள் அதை அவதானித்து அந்தந்த நேரத்தில் நாங்கள் அதுக்கு தேவையான வைத்திய முறை செய்து நாங்கள் அதை திருத்திக் கொள்ளலாம். ஆமாம் டாக்டர், இப்போ அடிப்படையாகவே நாங்கள் சில சந்தேகங்கள் எழுவுகிறது. இந்த ஆரம்ப காலத்தில் மனிதன் பல் துலக்குவதற்கு விரல்களை பயன்படுத்தி வந்தார்கள். பொதுவாக விரல்களை தான் பயன்படுத்தி வந்தார்கள். அதற்கான அந்த பேஸ்ட், அதாவது இந்த பற்பசையையும் கூட அவர்கள் இயற்கையான முறையில் பல ஒரு காலத்தில் மண் அல்லது மணலையும் கூட பயன்படுத்தி இருக்கின்றார்கள். காலப்போக்கில் அது தவறானது, இந்த மிளிரிக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அதனை விடுத்து அப்புறம் பட்பொடி என்று விசேட ஒன்றை தயாரித்து அந்த தூள் பல் பொடியை பயன்படுத்தினார்கள். அதனிலும் காட்டி சிறந்த விடயம் பிரஷ் என்று இப்பொழுது பட்தூரிகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது டாக்டர், அந்த பல் வரிசை சீராக இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது டாக்டர்களே பரிந்துரைக்கின்றார்கள் அந்த கையால் துலக்குவது சிறந்தது என்று. அதனை எந்த வகையில் நியாயப்படுத்தலாம்? நீங்கள் ஒரு பல் வைத்தியத்துறையுடன் நிபுணருடன் அதில் தொடர்பான சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வது பலனுள்ளதாக இருக்கும். இந்த கையில் துலக்குவதில் என்னென்ன நன்மைகள், என்னென்ன தீமைகள் இருக்கின்றன? கையால் துலக்குவது கையால் துலக்குவதுன்றது அது பிழையான கருத்து. அது பழைய முறையில் வந்தது. நீங்கள் முந்தின காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழைய மனிதர்கள் வேப்பங்குச்சி என்று சொல்றாரு. வேப்ப மரத்தை அந்த தடியை எடுத்து கடிச்சு அதை பிரஷ் மாதிரி அந்த தும்பாக்கி அதால தான் பிரஷ் பண்ணுவார்கள். ஆலம்பேல் அந்த பேர் அது அப்படியானதுகள். அந்த காலத்திலேருந்தே அந்த பிரஷ் அந்த தூரிகை சரி ஆரம்பம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு அந்த பற்பொடியும் அந்த கையால் விளக்கும் பொழுது அந்த பல்லுடைய மேற்பக்கம் மட்டும்தான் அது நீங்கள் சுத்தப்படுத்தலாம். இந்த பல்லு முரசோடு இருக்கிறத சுத்தப்படுத்த முடியாது. அப்படினாலே கட்டாயம் நாங்கள் பல் தூரியை பாவிக்க வேண்டும். இந்த பல் தூரியையும் அதை அந்த பாவிக்கிற சரியான முறையில் அதை பாவித்து நாங்கள் அதை சுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரங்கள் அந்த பற்கள் ஒழுங்கு இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு தக்க மாதிரியும் சில பிரஷுகள் சில துளைகள் இருக்கிறது, அதையும் செய்யலாம். ஆனால் இந்த பல் ஒழுங்காக இல்லாது அதை நாங்கள் இப்போ நவீன முறையில் நாங்கள் எல்லாம் சரி பண்ணி சிகிச்சை ஒழுங்கு பண்ணி செய்யலாம். அதனுடைய அந்த பிரச்சனை இருக்காது. இப்பொழுது டாக்டர், அந்த சிகிச்சைக்கு சில மருத்துவ முறைகளை
சாமானிய மக்கள் அணுக முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. பொருளாதார வசதியாக கூட இருக்கலாம். இப்பொழுது அந்த முறையற்ற பல் வளர்ச்சி, அதாவது ஒழுங்கற்று சீரற்று அமைந்து சீரான பல்வரிசை இல்லாதவர்களுக்கு நான் சொல்ல கேட்டிருக்கின்ற மனிதர்கள் சொல்வார்கள், இந்த கையால் துலக்கும் பொழுது அந்த செத்துப்பல்லை பல் வாயிலிருந்து முன்னால் தள்ளி இருக்கின்றது, அதை நாங்கள் கையால் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் அந்த விளக்கும் பொழுது பல்லை துலக்கும் பொழுது அதுவும் சிறு வயதிலேயே அந்த செய்யும் பொழுது அது உள்ளே சென்று பல் சீராக வருகிறது என்று சொல்வார்கள். அதில் உண்மை இருக்கிறதா? இல்லை இல்லை, அது எல்லாம் பழைய முறை இல்லை. அதாவது இப்போ எல்லாம் நவீன முறையில் நாங்கள் சரியான ஏன்னு சொல்ல அந்த பல் ஒவ்வொரு பல்களுடைய வளர்ச்சியும் பால் பல்ல இருந்தால் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய வேர் வளர்ச்சி அதில் எல்லாத்தையும் நாங்கள் கவனிக்க வேணும். அப்போ நாங்கள் வேறு ஏதாவது முறையில் நாங்கள் அதை அமர்த்தினால் வேறு முறையான பிரச்சனைகள் வர காரணம் உண்டு. அதனுடைய இந்த நிரந்தர பற்களும் அப்படித்தான். அது அந்த சரியான பல்லு வரும் பொழுது அதை சரியான முறையில் நாங்கள் அசைத்து எடுத்துக்கொள்ளணும். அதனுடைய கையினால் செய்கிறது அது சரியான முறைக்கு வராது. டாக்டர், இப்பொழுது பல் முளைப்பதற்கு நீங்கள் சிறுவர் பல் வைத்திய நிபுணர் என்ற வகையில் மற்றொரு விடையும் அந்த பற்கள் முளைக்கிறது, பாட்பற்கள் முளைக்கும். இந்த பாட்பற்கள் அந்த ஒரு சந்தேகம் இருக்கின்றது, இரண்டாவது தடவையாக முளைக்கும் பற்கள். முதலில் முளைத்து விழுந்து விடுவது பாட்பற்கள், இரண்டாவது முளைப்பது நிலையான பற்கள். 20 பாட்பற்கள் இருக்கின்றது, நிலையான பற்கள் ஒரு சோடி இருக்கின்றன. இப்பொழுது இந்த பாட்பற்கள் விழுந்து நிலையான பற்கள் முளைக்கிறது. சில தருணத்தில் அவர்களுக்கு அந்த வேகம் குறைவாக இருக்கிறது. சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் முளைத்து விடுகிறது, இன்னும் சிலருக்கு காலம் கிடக்கிறது. அதற்கு என்ன பிரதான காரணம்? அது அது ஒவ்வொருடைய ஆக்களையும் பொறுத்தது. முக்கியமாக இந்த பாற்பற்கள் ஒரு 6 வயசு 7 வயசுல தான் ஒன்று விழத் தொடங்கும். விழுந்து நிரந்தர பற்கள் முளைக்க தொடங்கும். முக்கியமாக முன் பல்லு தான் அதிகமாக விழுந்து தொடங்கும். இப்போ அது 6 வயதில் தொடங்கி ஒரு 12 வயசு 13 வரும் பொழுது எல்லா பற்களும் விழுந்து இந்த மாதிரி எல்லா நிரந்தர பற்களும் வந்திருக்கும். அதுக்கு முதல் 6வது வயதில் அவருடைய இன்னொரு நிரந்தர பல் வந்திருக்கும். இந்த கடைசி அந்த ஞானப்பல்லுன்னு சொல்கிறார்கள், அது அப்படி ஒரு 18 வயசுக்கு பிறகு இந்த கடைசியாக இருக்கிற அந்த 4 பல்லும் வரும். அது 32 பல்லு வரும் சரவடியா. அப்போ அது ஒவ்வொரு தடவையும் இப்போ நிலையை பொறுத்த சில நேரம் அந்த பால் பல்லு சரியான நேரத்தில் விழாமல் இருக்கும் பொழுது இந்த நிரந்தர பற்கள் சரி அந்த சரியான இடத்துக்கு வராது. அல்லது நாங்கள் அல்லது எங்களுடைய சரியான முறையை நாங்கள் பார்த்து அதுக்கு தக்க மாதிரி அந்த பற்களை வரிசையில் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இப்போ செய்யலாம். சரி, இப்போ இந்த பற்களை தொடர்பான பல விடயங்களை பேசி கொண்டிருக்கின்றோம். டாக்டர் பல விடயங்களை பல சந்தேகங்களுக்கு தீர்வு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த பாட்பற்கள் வேறு வகையான பல விடயங்கள் குறித்து நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது டாக்டர், இந்த பாட்பற்கள் முளைக்கும் பொழுது அந்த சிலருக்கு அந்த முரசிலிருந்து அல்லது இந்த எகிரிலிருந்து பல் இயல்பாகவே வந்துவிடும். சிலருக்கு அந்த நெல்மணியை கீறிவிட வேண்டும், அல்லது இப்பொழுது நவீன மருத்துவர்கள் இதை கீறிவிட வேண்டும். அதற்கு காரணம் என்ன? ஏன் அந்த கீறிவிட வேண்டும்? அந்த வீரியம் அதை தள்ளிக்கொண்டு முளைப்பதற்கான ஆற்றல் குறைவாக இருக்கின்றதா? ஏதேனும் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையா, அல்லது என்ன காரணம் அடிப்படையாக? ஸோ அது நீங்கள் நல்ல ஒரு கேள்வி உண்டு. இப்போ எல்லாருக்கும் அப்படியே வராது. சில பிள்ளைகளோட முரசு அது தடிப்பு அதோட தடிப்பு கொஞ்சம் கூடவே இருக்கும். அறுவடையில் அந்த பல் அந்த முளைக்கக்கூடிய பல் அதை தள்ளிக்கொண்டு வர முடியாமல் இருக்கும். அப்படியான நேரத்தில் நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி அது ஒரு எண்ணல் என்று சொல்கிறது, அது விண்டோன்னு சொல்லி வெட்டி எடுத்து விட்டோன்னா அந்த பல்லு நேராக வரும். அதுதான் அந்த நீங்கள் பழைய காலத்தில் அந்த நெல்லால் கீறி விடுறேன்னு சொல்லி அதுதான் அந்த முக்கியம். என்னென்னு சொன்னால் அது ஒவ்வொரு பல்லுக்கும் வரக்கூடிய டைம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கீழ்நாடி பல்லு 6 வயசில் தொடங்கி அதுக்கப்புறம் மேல்நாடி பல்லு 7 வயசு 8 வயசில் வர தொடங்கும். இப்போ சில நேரம் வரையில்லைன்னு சொன்னால் தான் இந்த ப்ராப்ளம் வரும். அப்போ இந்த பிரச்சனை வரும். ஆனால் இப்பொழுது இந்த நவீன முறையில் நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி எக்ஸ்ரே எடுத்து இந்த எக்ஸ்ரேயில் உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அதுக்கு தக்க மாதிரி அது அப்படியான முறையில் செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு காரணம் தான் அந்த வெட்டி எடுக்கிறது. சில வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த வேறு ஏதாவது பற்கள் வேறு ஏதாவது பற்கள் வேறு பற்கள் அதுக்குள்ளே சேர்ந்து இருந்தால் சில நேரம் வராமல் இருக்கும். அதில் நவீன முறையில் நாங்கள் செய்து கொள்ளலாம். ஆமாம் டாக்டர், முக்கியமான அடிப்படையான மற்றொரு கேள்வி, இந்த பாட்பற்கள் விழுந்து முளைக்கும், அது நிலையான பற்கள். இப்பொழுது அது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்கள், கேள்வி ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது
6 வயதிலிருந்து விழுந்து 12 வயது வரை முளைக்கலாம். இப்பொழுது 6 வயதில் முதல் அதாவது பாட்பற்கள் விழுந்து நிலையான பற்கள் முளைக்கிறது. சிறுவர்கள் ஓடி ஆடி விழும் பொழுது அந்த இரண்டாவது முளைத்த அதாவது நிலையான பல் விழுந்து உடைந்து போகிறது. அது மறுபடியும் வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா டாக்டர்? இந்த நிரந்தர பற்கள் அந்த பல்லு நீங்கள் சொன்ன மாதிரி அது உடைந்தால் அதுக்கு முறையான சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆமாம், சிகிச்சை இருக்கிறது. இந்த வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, சந்தர்ப்பம். இரண்டாவது பல் விழுந்து உடைந்து விட்டது. இரண்டாவது அதாவது மூன்றாவதாக வளர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆமாம். அதான் டாக்டர், இப்பொழுது இந்த பற்கள் பற்சூத்தை எல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கு. அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன டாக்டர் அடிப்படையாக இருக்கிறது? முக்கியமாக அந்த நான் சொன்ன மாதிரி அதாவது முளிரில் சின்ன ஒரு சூத்தைப்பல் வரும்போது அதை நாங்கள் அது பல் வைத்தியரிடம் போய் அதை காட்டிக்கொண்டால் அதை நாங்கள் நவீனம் பல்லுடைய நிறத்திலே நாங்கள் அடைக்கக்கூடிய முறைகள் இருக்கின்றது. சில நேரம் அந்த முளிரி கண்டு போனால் அந்த நேரத்தில் தான் அவர்கள் பல்லு கூசுறது அப்படின்னு சொல்லி நவீன முறையில் நாங்கள் அந்த பல்லுடைய முடிப்பக்கம் மேற்பக்கத்தை பல்லுடைய அமைப்பிலே நாங்கள் செய்து கொள்ளலாம். ரெண்டாவது சில நேரத்தில் அந்த அந்த வேருக்குள்ள உள்ள நரம்புகள் பழுதாக இருந்தால் அதை நாங்கள் ரூட் ஃபீலிங் என்று சொல்கிறது. அதை நாங்கள் அந்த வேரையும் நாங்கள் அடைத்து அதை நாங்கள் சரி செய்து அதை பாதுகாத்து கொள்ளலாம். ஆமாம் டாக்டர், இப்போ இந்த பற்களை பற்றி பேசும்பொழுது அடிப்படையான பல விடயங்கள் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம். பற்களில் ஒவ்வொரு பற்களுக்கும் ஒரு பெயர் இருக்கு. நீங்கள் இப்பொழுது ஞாபகப்படுத்தினா ஞானப்பல், அதனையும் தாண்டி பாடப்புத்தகத்தில் இருக்கிறது வெட்டும்பல், வேட்டைப்பல், முன்கடவாய்ப்பல். இப்பொழுது அந்த பற்கள் அமைப்பை பற்களின் வகைகளை பொறுத்தபோது வெட்டும்பல், வேட்டைப்பல் என்றெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. இப்பொழுது காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் உணவு முறைகளாக இருக்கலாம் பல விடயங்கள். அந்த வெட்டும்பல் இருக்கின்றதா, வேட்டைப்பல் இருக்கின்றதா, அதன் செயற்பாடு என்னவாக இருக்கிறது டாக்டர்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டைப்பல், அதாவது வேட்டைப்பல் ஒன்று கெனன் என்று சொல்வார்கள், அந்த பல்லு இருக்கின்றது. அதுதான் அந்த முக்கியமான அந்த பல்லுடைய வேர் மிகவும் நீளமானது, அது உறுதியான ஒரு பல்லு. அந்த பல்லு தான் முன்னுக்கு இருக்கிற பற்களை அந்த அமைப்பு ஒழுங்குபடுத்த வைக்கின்றது. உள்ளுக்கு இருக்கிற பற்களை எல்லாம் சாப்பிடுவது, அது கடிக்கக்கூடிய மாதிரி, அதாவது முதலாவது ரெண்டாவது பல்லு, அதாவது கடிக்கும் பற்களில் பெரிய பற்களும் இருக்கின்றது, சிறிய பற்களும் இருக்கின்றது. அது நாங்கள் கடிப்பதற்காக பாய்க்கின்றோம். அதோடைய அது கடுமையான இதில் கடிப்பதற்கு முன்னுக்கு இருக்கிற பற்களால் நாங்கள் கடுமையான இதில் கடிக்க முடியாது. அதாவது இதில் அடைவுக்கும் மெதுவான சாப்பாடுகளை நாங்கள் கடித்து கொள்ளலாம். அந்த பற்கள் டாக்டர் வெட்டும்பல், வேட்டைப்பல் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறதா? அதாவது சில மருத்துவத்துறையில் அல்லது விஞ்ஞானத்தில் சொல்வார்கள் பதாங்க அமைப்பு. ஒரு அமைப்பு, ஒரு உறுப்பு, நம்மில் இருக்கும் ஒரு உறுப்பு தொடர்ந்து செயல்படாமல் அல்லது பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தால் அது பதாங்க அமைப்பாக மாறிவிடும். குறிப்பாக இந்த செவியை சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் இந்த செவியை கேட்பதற்கு மிக முக்கியமாக இருந்தது. இப்பொழுது நாம் வீட்டில் வளர்க்கும் மிருகங்கள் அந்த காற்றின் திசைக்கு நோக்கி அதை குருவிக்கு. இப்பொழுது அந்த அவசியம் இல்லை. நாங்கள் தொடர்பாடல் முன்னேறிவிட்டோம். அப்போ அந்த காது பதாங்க அமைப்பாக மாறிவிட்டது, ஒரு போலியாக இருக்கின்றது. அதுபோல் இந்த வெட்டும்பல், வேட்டைப்பல் அதோடைய அமைப்பு அப்படிதான் இருக்கின்றது. அதை மாற்ற முடியாது. ஒவ்வொரு நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி அது ஒவ்வொரு பற்களுக்கும் அதுக்கான தேவைகள் இருக்கின்றது. அதாவது கடிக்கிறதுக்கும் கடிப்பதற்கும் அது அழகை முன்பதற்கு அழகை கொடுப்பதற்கும் இருக்கின்றது. அதனுடைய அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆமாம் டாக்டர், இப்போ பொதுவாக பற்களை கட்டுவது என்றால் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள், பற்களை கட்டுகிறோம் என்றால். அப்பொழுது இந்த பில்டிங், அதாவது கட்டிடம் வேலை போலத்தான் பொதுவாக இருக்கும். அதை கம்பிகள் போட்டு அதெல்லாம் இருப்பார்கள். இப்பொழுது அது நடைமுறை இருக்கலாம். அதை விட அந்த தொழில்நுட்பம் பற்களை கட்டுவதற்கு ஸ்க்ரூ, அந்த ஆணிகள் எல்லாம் பயன்படுது. அதை பற்றி சற்று விளக்கம் அளிக்கலாம். இப்போ அதாவது முக்கியமாக நாங்கள் இந்த பல்லு கட்டுவது, அதாவது முந்தைய நாட்களில் நாங்கள் அந்த பிளாஸ்டிக் பல்லு, அந்த அப்படியான பல்லுகள் தான் கட்டிக்கொண்டோம். அது அந்த முறை இப்பவும் இருக்கின்றது. அதை விட இப்போ நவீன முறையில் நாங்கள் அந்த பற்களை கலட்டாத முறைக்கு அதை அப்படியே பற்களோடு சேர்த்து இந்த அதாவது இல்லாத பற்களை சேர்த்து மற்ற பற்களுடன் அமைத்து அதை நிரந்தரமாக செய்யக்கூடிய முறைகள் இருக்கிறது. அங்கே பிரிட்ஜ்னு சொல்கிறது. மற்றது நீங்கள் கொண்ட ஸ்க்ரூன்னு சொன்னது, அதாவது இப்போ அந்த இம்ப்ளான்ட்னு சொல்வார்கள். அதாவது அந்த பல் இல்லாத இடங்களிலே ஸ்க்ரூ மாதிரி போட்டு உள்ளுக்குள் பற்கொலைகள் அதை இம்ப்ளான்ட் அதை உள்ளுக்குள்ளே வைத்து அதோட பல்லுடைய அழகான சரியான முறையான பற்களை அதில் அமைத்து செய்யக்கூடிய முறைகள் இருக்கின்றது. எல்லாம் நவீன முறையில் செய்து கொள்ளலாம். ஆமாம் டாக்டர், பல விடயங்கள் பேச வேண்டி இருக்கின்றது, நேரம் போதாமை இருக்கின்றது. இறுதியாக உங்களிடம் ஒரு
இந்த பிள்ளைகள் பொதுவாக சின்ன வயது இளம் வயது பிள்ளைகளுக்கு இந்த சுகாதாரத்தை நாங்கள் என்னதான் சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்காது, அந்த கெப்பாசிட்டி கொள்ளளவு இருக்காது. அவர்களுக்கு பெற்றோர் என்னென்ன விடயங்களை கைக்கொள்ள வேண்டும், உங்களுடைய ஆலோசனை பெற்றோர்களுக்கு அவசியமாகிறது? முக்கியமானது வந்து இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நீங்கள் முதலே சொன்ன மாதிரி அந்த இனிப்பு பண்டங்களுக்கு மிகவும் அவருக்கு விருப்பமாக இருக்கும். இப்போ நான் அந்த இனிப்பு பண்டங்களை நீங்கள் அந்த ஒரு பழக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பிறகு ஒரு மணித்தியாலத்துக்குள் நீங்கள் அந்த இனிப்பு பண்டங்களை கொடுத்து அவரவர் பழக்கமாக எடுத்துக்கொள்ளணும். என்று சொன்ன அந்த இனிப்பு பண்டம் எவ்வளவு தூரம் வாய்க்குள்ளே இருக்கிறதோ அவ்வளவுக்கு பாதிப்பு உண்டாகும். இப்போ சில வேளைகள் 4 மணி இந்த இடைநேரங்களில் அவர்கள் பிஸ்கட் அல்லது சாக்லேட் அதில் எல்லாம் சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது அந்த பற்களிட பாதிப்பு மிகவும் கூடவாக இருக்கும். ஆனபடினாலே உங்களுடைய பிள்ளைகளை வாங்கி பெற்றோட நான் அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். முக்கியமாக கொடுக்க வேண்டிய இருந்தால் ஒரு மணி சாப்பிட்ட பிறகு அதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய முறையை செல்ல வேணும். ரெண்டாவது வந்து அந்த இனிப்பு பண்டத்தை கொஞ்சம் விலக்கி பல வகைகள் அது வந்து மிகவும் பிரயோசனமான உடம்புக்கு அதில் நிறைய விட்டமின் அதில் எல்லாம் இருக்கிறது. அதனுடைய அதுகள் சேர்த்துக்கொள்ள பல வகைகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மற்றது முக்கியமாக ஒரு நாளைக்கு 2 முறையாவது பற்களை அவர்கள் துளக்கிறார்களா என்பதை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விடயம் கட்டாயம் நீங்கள் அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் அந்த அவருடைய பற்களை இந்த சூத்தை வராமல் பாதிக்கக்கூடிய முறையில் இருக்கும். துளக்கிறது முக்கியமான இடத்துல அவருடைய முரசு வருத்தங்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். ஆமாம் டாக்டர், பலனுள்ள பல விடயங்களை நேத்திர சொந்தங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த தொடர்பான பல விடயங்களை பல் தொடர்பில் பல விடயங்களை பேச வேண்டி இருக்கின்றது. பல் துலக்கும் முறையும் ஒன்று இருக்கின்றது. அடுத்து வரும் நிகழ்ச்சிகள் அது குறித்து விரிவாக பார்க்கலாம். பல் துலக்கும் முறைகள் இருக்கிறது, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள். அது ஒரு முறை இருக்கின்றது. வெறுமனே நாங்கள் பல் துலக்குகின்றோம் என்று காலை மாலை துலக்கினால் பலன் இல்லை, அதற்கு ஒரு முறை இருக்கிறது என்று சொல்லியிருந்தீர்கள். இனிவரும் காலத்தில் அதனை நாங்கள் தெளிவாக நேரடியாக நமது சொந்தங்களுக்கு அதனை நாங்கள் தர காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அளவில் இன்றைய இந்த விசேட கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். பல் தொடர்பான பல விடயங்களை எமக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். சிறுவர் பல் தொடர்பான விசேட வைத்திய நிபுணரும் பல் அலங்கார நிபுணரும் அதேபோல பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடத்தின் முன்னாள் விசேட வருகை தரு விரிவுரையாளருமாக பல் தொடர்பான சிரேஷ்ட விரிவுரையாளருமாக இருந்த டாக்டர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் பல் தொடர்பான பல விடயங்களை உங்களுடன் பேச காத்திருக்கின்றோம். அந்த அளவில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபட்ட கேசவன், அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய தனஞ்சயன், அதே போல தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் கேமரா கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.